மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்களும் திருப்பங்களும் கிரக நிலையை பொறுத்து நடக்கப் போகின்றது. சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களுடைய நிலை காரணமாக உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், பணம் சேர என்ன பண்ணணும், கடன் பிரச்சனை விலகுமா அப்படின்ற ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படின்றதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். அன்பின் அடையாளமாக இருப்பவர்கள் நீங்கள். குரு பகவானால் இந்த 2025 முடிவதற்குள்ளார குடும்பத்தில் நிலவி வந்த அனைத்து யுத்தமெல்லாம், பிரச்சனையெல்லாம் விலகப் போகின்றது. கணவன் மனைவிக்குள்ளார தாம்பத்தியம் இனிக்கப் போகின்றது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகளை இனி கட்டுப்படுத்த போகிறீங்கன்னே சொல்லணும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கைக்கு பணம் வந்து சேரப்போகின்றது. பிள்ளை வரம் வேண்டி கோவிலாக ஏறி இறங்கிய தம்பதியினருக்கு அழகான வாரிசு உருவாகப் போகின்றது. இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகைகளிலையும் நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகின்றது. 2025 முடிவதற்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களை வந்து வாட்டினாலும் அதில் அனைத்திலும் வெற்றி உங்கள் பக்கம்னே சொல்ல வேண்டும். தடைகளை தாண்டி தான் முன்னேறணும். அப்படி பல தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது. பிள்ளைகளால், உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு கூட போகின்றது. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப் போகின்றது. மகளுக்கோ மகனுக்கோ நெடு நாட்களாக வரன் தேடி அலைந்தவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார அந்த வரன் பார்க்கக்கூடிய படலம் முடிவுக்கு வரப்போகின்றது. எதிர்பார்த்தபடியே வரன் அமைவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்னே சொல்லணும். ஆனால் அப்படி எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு அமையும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. வேலை இல்லாதவர்களுக்கும் கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய தாயாரின் உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் கூட போகின்றது. இனி உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொள்ள போகிறீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகணும், நேர்த்தி கடனை முடிக்கணும் அப்படின்ட்டு நினைத்தவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரப்போகின்றது. குரு பகவானால் வீண் பழி, டென்ஷன், விரயம், விரக்தி, ஏமாற்றம், மறைமுக எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்வீங்க. ஒரே நேரத்தில் கூட 2-3 வேலையை பார்க்க வேண்டி இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம், ஈகோ பிரச்சனையெல்லாம் இனி விலகப் போகின்றது. பண தட்டுப்பாட்டை சாமர்த்தியமாக சமாளிக்க போகிறீங்க. உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு சில நேரங்களில் நச்சரிப்பாங்க. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வழக்கறிஞரை மாற்றக்கூடிய ஒரு நிலை உருவாக போகின்றது. சிலருடைய நயவஞ்சக செயலை நினைத்து வருந்துபவர்களாகவும் இருப்பீங்க. ஆன்மீகத்தில் மனம் ஈடுபட போகின்றது. வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி போடக்கூடிய ஒரு யோகமும் உண்டாக போகின்றது என்றே சொல்ல வேண்டும். அமைச்சராக இருந்தாலும் ஆண்டவனாக இருந்தாலும் தவறை தட்டி கேட்பவர்களாக இருப்பவர்கள் தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு கேது பகவானால் திடீர் பண வரவு 2025 முடிவதற்குள்ளார உண்டாக போகின்றது. அந்த பண வரவால் கடன் பிரச்சனைகள் நிச்சயம் முடிவுக்கு வரப்போகின்றது அப்படின்றதுலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மூத்த சகோதரர் பக்க பலமாக இருக்க போகின்றார். ஆனால் இளைய சகோதரருடன் பனிப்போரே வந்து நீங்க போகின்றது. கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க.
போட்டித் தேர்வுகளில் மிக பெரும் வெற்றியை மாணவர்கள் பெறுவீங்க. துணிச்சலான ஒரு முடிவை உங்களுடைய கல்வியில் எடுப்பீங்க. மற்றவங்களை நம்பி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வேலையையும் ஒப்படைக்க கூடாது அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை சொல்லிக்கிறோம். அப்படி ஒப்படைச்சிங்கன்னா பிரச்சனை உங்கள் பின்னாடியே வரும். பூர்வீக சொத்தை சீரமைக்க போகிறீங்க. பிதுர் வழி சொத்தை அடைவதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகப் போகின்றது. தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் நீங்க போகின்றது. அவங்களுடைய உடல் நிலையும் சீராக போகின்றது. எதிர்பார்த்த வகையில் உதவிகள் கிடைச்சிட்டோம். தொழில் அதிபர்களின் நட்பும் கிடைச்சிட்டோம். அவங்களுடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நெருக்கம் ஆகிடுவீங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியோ உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் நினைத்தபடி நேர்த்திக்கடனை நிறைவேற்றிவிட்டு வரப்போறீங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு இன்னும் பல நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். ஆன்மீகவாதிகள் மற்றும் சித்தர்களை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானும் சனி பகவானும் ஏகப்பட்ட நன்மைகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர். கனிவான பேச்சால் அனைத்தையும் சாதிப்பீங்க. சில நேரங்களில் கராராக பேச வேண்டிய இருக்கும், அதற்கும் துணிவீங்க. ஏதாவது காரியமாகணும் அப்படின்னா யாருடைய காலையாவது பிடித்து காரியத்தை செஞ்சிடணும் அப்படின்ட்டுலாம் நினைக்க மாட்டீங்க. ஆடம்பர செலவுகளை குறைக்க பார்க்க போகிறீங்க. சேமிப்புக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பழுதான சாதனங்களை எல்லாம் மாற்ற போகிறீங்க. அடிப்படை வசதிகள் பெருக போகின்றது. கணவன் மனைவிக்குள்ளார பாசம் அதிகரிக்க போகின்றது. மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகிடும். பிள்ளைகளால் பெருமை அடைய போகிறீங்க. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய யோகமும் உண்டாக போகின்றது. திடீர் பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். கல்யாணம், கிரக பிரவேசம், சீமந்தம் அப்படின்ட்டு களை கட்ட போகின்றது. இதனால் கொஞ்சம் சுப செலவுகளும் ஏற்படும். விலகி சென்ற பழைய சொந்த பந்தங்கள் இனி உங்களை புரிந்து கொண்டு தேடி வருவாங்க. நண்பர்களின் ஒத்துழைப்பு நிச்சயம் உண்டு என்றே சொல்ல வேண்டும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் காலகட்டம் இது. நெடு நாட்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த சில காரியங்கள் இப்போது முடிய போகின்றது. செவ்வாய் பகவானால் சில சுப செலவுகள் உண்டாகும். சகோதர சகோதரிகளால் அவ்வப்போது அலைச்சலும் டென்ஷனும் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அவங்களால ஆதாயம் உண்டு அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையோடு போங்க. எந்த ஒரு வழக்கிலும் அவசர முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க. உங்களுடைய ராசிநாதனால் இந்த காலகட்டத்தில் எதையும் சாதிக்க வேண்டும் அப்படின்ற தன்னம்பிக்கை வரப்போகின்றது. குடும்ப வருமானத்தையும் உயர்த்த போகிறீங்க. பாதியிலேயே நின்று போன வீடு கட்டும் பணியை தொடங்குவதற்கான ஒரு யோகம் அதிகார பதவியில் இருப்பவர்களால் உங்களுக்கு உண்டாக போகின்றது. பண வரவு உண்டு அப்படின்னாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் வருவதால் கொஞ்சம் வருத்தப்பட்டு கொண்டு தான் இருப்பீங்க. மகனுடைய கல்யாணத்தை வெகு விமர்சையாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கும். திருமணம் ஆகாத தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கும் திருமணம் நிச்சயம் நடந்தேறக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் உயர்கல்வியோ உத்தியோக வாய்ப்போ அமைய போகின்றது. நிலுவையில் இருந்து வந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு வந்துட்டோம். உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுடைய சுய ரூபத்தை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப இனி தனியாக செயல்பட போகிறீங்க. உங்களை தாழ்த்தி பேசியவர்களெல்லாம் திருந்த போகிறாங்க. வெளி வட்டாரத்தில் நீங்கள் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க. புதிய வேலை அமைஞ்சிட்டோம். வெளிநாட்டினரால், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாக போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. இடம் புரியாத சில கவலைகள் குரு பகவானால் வந்து போகும். தாயாருடன் மனஸ்தாபங்கள் வெடிக்கலாம். அவங்களுக்கு கை கால் வலி, சளி தொந்தரவு இதெல்லாம் வந்து நீங்கும். வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சில சமயங்களில் 2025 முடிவதற்குள்ளார விரிசல்கள் ஏற்படும்.
புதியவர்களை நம்பி பழைய நண்பர்களை மட்டும் எப்பவும் பகைத்து கொள்ளாதீங்க. அரசுக்கு செலுத்த வேண்டியதெல்லாம், அதாவது வரிகளை எல்லாம் தாமதிக்காம செலுத்திடுங்க. அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் தலையிட்டீங்க அப்படின்னா வீண் பழிக்கு ஆளாகிடுவீங்க. வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. விபத்துகள் நிகழ அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. வறண்டு போயிருந்த உங்களுடைய பணப்பை நிரம்ப போகின்றது. பிள்ளைகளால் நீங்கள் நினைத்தது நடக்கும். மகன் குடும்ப சூழ்நிலையை அறிந்து பொறுப்பாக நடந்து கொள்ள போகிறாரு. வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு குடிபோகக்கூடிய யோகம் உண்டாக போகின்றது. சொத்து விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு அதிரடியான தீர்வை காண போகிறீங்க. மூத்த சகோதரர்கள் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்க போகிறீங்க. பயணங்களால் ஆதாயம் உண்டு. அடிக்கடி தொந்தரவு தந்த வாகனத்தை மாற்ற போகிறீங்க. தேங்கி கிடந்த வழக்குகளில் வெற்றி உங்கள் பக்கம்தான். நீங்கள் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களை பற்றி ஒரு சில வரிகள், ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கிறோம். நல்லவர்களைப் போல சிலர் நடித்து ஏமாற்ற உங்களை முயற்சி செய்வாங்க. பார்த்து இருந்துக்கோங்க. காதல் விவகாரங்களில் நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான். பெற்றோருடைய அறிவுரைகள் உங்களுக்கு கசந்தாலும் பிறகு இனிக்கும். ஆகையால் அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டு நடந்துக்க வேண்டியது அவசியம். திருமணம் கொஞ்சம் தாமதமாகி தான் முடியும். விடுபட்ட பாடத்தை முடித்து உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைகளை சேருவீங்க. ஆடை அணிகலன்கள் உங்களுக்கு சேர்ந்திடும். தேர்வில் உங்களுக்கு வெற்றி உண்டு. தப்பு கணக்கு போடாமல் படித்து எழுதி பார்ப்பது நல்லது. எதிர்பார்த்தபடி நல்ல கோர்ஸில் சேருவீங்க. அயல்நாடு சென்று படிக்கும் வாய்ப்பு உண்டாகிடும். உயர்கல்வியில் வெற்றி உண்டு. நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 முடிவதற்குள்ளார கடையை விரிவுபடுத்தி பெரிய முதலீடுகளை போட்டு மிக பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க. வாடிக்கையாளர்களுடைய தேவையை அறிந்து கொள்முதல் செய்ய போகிறீங்க. நீண்ட நாட்களாக நினைத்திருந்த மாற்றங்களை உடனே செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் சிறப்பாக இருக்க போகின்றது. உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி எதிலும் வெற்றி பெற போகிறீங்க. வேலையாட்களிடம் கராராக இருங்க. பங்குதாரர்கள் முரண்டு பிடிப்பாங்க. பழைய பங்குதாரரை மாற்றுவீங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களை கசக்கி பிழிந்து உருகுலைய வைத்த மேல் அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்பட போகின்றார். தள்ளி போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் இனி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிட்டோம். உங்களுடைய திறமையை கண்டு புதியதாக வரக்கூடிய உயர் அதிகாரியே வியந்து போவார். அனாவசியமாக விடுப்பெல்லாம் எடுக்க மாட்டீங்க. அவ்வப்போது மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க நேரிடலாம். சக ஊழியர்களில் சிலர் உங்களை பற்றி மேல் அதிகாரிகளிடம் குறை சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் இருந்து தலைமை அலுவலகத்திற்கு மாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திக்கு முக்காட போகிறீங்க. அலைச்சலும் பணப்பற்றாக்குறையும் இந்த 2025 உங்களுக்கு பெருசாக இருக்காது. நல்ல ஒரு பண வரவோட சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றத கூட 100% உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில், அதாவது 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார ஒவ்வொரு மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிக பெரும் மாற்றத்தையும் மிக பெரும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் காண முடியும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025 முடிவதற்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.